ஒரு வாழைப்பழத்தை உள்ள தள்ளி கொண்டு எங்க போறது தானே யோசிக்கிறீங்க. சத்தம் போடாம உடற்பயிற்சி கொடுத்து போற மக்களே. போறதுக்கு முதல் ஆக்ஷன்ல குளியல பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கிறதுக்காக சில மருந்துகளை வாங்கிட்டு உடற்பயிற்சியை தொடங்கிட்டு இன்றைக்கு காலுக்கான உடற்பயிற்சி. அதனால கோச்சையும் மாதுவையும் கலட்டி விட்டு வந்துட்டேன். உண்மையை சொன்னா கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, அதான் கூப்பிடல. இவங்க இல்லாதால முடிஞ்ச வரைக்கும் அதிகமா வெயிட் போட்டு அடிப்போம்ன்றதா இன்றைக்கு திட்டம். ஏனென்றா கடந்த 2 வாரமா கால் உடற்பயிற்சி எதுவுமே செய்யல. இந்த உடற்பயிற்சியை பண்ணா பின்னாடி பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதிகமா பெண்கள் தான் பண்ணுவாங்க, நாங்களும் எப்பயா இருந்துட்டு பண்ணலாம், அதனால பண்ணுவோம் மட்டும் முடிவெடுத்தேன். ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் சத்தம் போடாம வந்தார். யார்? நம்ம அதுதான். என்னடா இந்த பக்கம் கேட்டா கார்டியோ பண்ண வந்தேன், இப்படித்தான் சத்தம் போடாம சுத்துறாங்க போல. அப்படி அவனுக்கு ஹாயும் பாயும் சொல்லிட்டு கடைசி செட்டுக்கு 200 கிலோ போட்டேன். ஒரு 3 தான் அடிக்க முடிஞ்ச மக்களே, அதுக்கு வில முடியல. சில நேரங்களில் இந்த டிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஊர்ல டயர் விட்டு தான் ஞாபகம் வரும். அப்படியே கீழ்காலுக்கும் ஒர்க் அவுட்டை போட்டு அதுக்கும் போய் ஒரு பாய சொல்லிட்டு வீட்டை கிளம்பியாச்சு. வீட்டை வந்தது முதல் வேலையா வாங்கிட்டு வந்த மருந்தை போட்டு குழாய் எல்லாத்தையும் சுத்தம் செய்துட்டு அப்படியே மதிய உணவுக்கு முட்டையில சோற போட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டு முடிச்சேன். பிறகு சமையலை சுத்தம் செய்துட்டு மீன் எண்ணெய் மற்றும் விட்டமின் குளிசையை போட்டுட்டு வேலையை பார்க்க தொடங்கிட்டேன். மாலை நேரம் அப்படி 2 ஆரஞ்சு பழத்தை உள்ள தள்ளிட்டு லூசியோட ஒரு குட்டி வாக்கிங் போனேன். அங்கிருந்து டவுசர் வீட்டை போய் கொஞ்ச நேரம் கரம்போர்ட்ல ஆடிட்டு இரவு உணவுக்கு வெளியே போனோம். அப்படியே நாளை முடித்துக் கொண்டேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.